இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து இந்து முன்னணியின் தலைமை பொறுப்பில் வகித்துக் கொண்டிருக்கும் மாநில அமைப்பாளர் ராஜேஷ் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் பெரியவர் முருகானந்தன் அவர்களே மற்றும் வேலூர் கோட்டை பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திற்கு நான் வரும்பொழுது 13 ஆண்டுகளுக்கு பின்னால் என் நினைவுகள் சென்று விட்டது. யாரும் பார்க்கக்கூடாத ஒரு கொடூரமான ஒரு நிலைமையை நான் இங்கு கண்டேன். வெள்ளைப்பஞ்சி அவர்கள் ரொம்ப சாதாரண மனிதர், எதையுமே பெரிய எதிர்பார்ப்பு இல்லாதவர். வீட்டுக்கு வருவார், நின்னா இருக்குதோ அதை சாப்பிட்றேன்னு, இதுன்னு எனக்கு செய்யக்கூடாதுன்னு, எது இருக்குதோ அதை சாப்பிடுவார். அதே மாதிரி தலைவர் ராம்கோபால்ஜி அவர்கள் இருக்கும் பொழுதும் இவர் அடிக்கடிக்கு வருவார். எந்த விதமான ஒரு தலகணமோ இல்லை ஒரு மற்றவர்களை பற்றி பேசுதலோ எதுவுமே இருக்காது. அவருடைய கொள்கைகள் எல்லாமே இந்துத்துவம் இந்துத்துவம் இந்துத்துவம், அவ்வளோதான். அதுக்காக எதையும் செய்ய தயாரான ஒரு மனிதர். அன்றைய தினம் நடந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள நான் வந்துட்டேன். எனக்கு டிபார்ட்மெண்ட் மூலியமாகவே நியூஸ் வந்தது. உடனே வந்தேன். அப்புறம் எல்லாரும் மகேஷ் எல்லாரும் வந்தாங்க, பாஸ்கர் ரெட்டி எல்லாரும். அங்கே அவரை கண்ட கோலத்தை ஒரு இந்துவாக நான் இனி ஒரு இந்துவை காணக்கூடாது என்பதை அன்று நினைவு கொண்டு, அந்த அளவுக்கு, அதாவது அவர் செய்த பாவம் என்ன? இந்துவத்தை வளர்க்க வேண்டும், இந்து முன்னணியை வளர்க்க வேண்டும். யாரையும் எதிர்க்கவில்லையே, எந்த சமுதாயத்தையும் எதிர்க்கவில்லையே. நம் சமுதாயத்தை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு கூட அந்த நாட்டில் நம்மளுக்கு உரிமை இல்லை. யாரையும் கொடுமைப்படுத்தி பார்த்ததோ இல்லை யாரையும் ஒரு வார்த்தை சொல்லி நான் காதில் கேட்டது கிடையாது. வெள்ளையப்பன் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னவென்றால், அவர் நினைவஞ்சலியில் இந்த கூட்டம் போதாது. நம்ம இளைஞர்கள், பொறுப்பாளர்கள், நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேச துரோகிகளுக்கும் நம்மை எதிர்க்கின்றவர்களுக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து இந்த நினைவேஞ்சல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்றைய 13 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பார்வை என் கண் முன்னால் வருகிறது. அவர் இறந்த நினைத்து அழுத ஒவ்வொரு தொண்டனையும் உண்மையிலேயே அவர் குடும்ப உறுப்பினர் பிரிந்திருந்தாலும் கூட அந்த அளவுக்கு அழுவார்களா என்று பார்த்ததில்லை. உதாரணமாக இந்த ஆதிமோகன் உண்மையெல்லாம் விழுந்து விழுந்து அழுதாங்க, பாவம். அதாவது எந்த அளவுக்கு அவருடைய உணர்வு, அவருடைய பற்று இவங்களை இருந்திருந்தா அந்த மாதிரி ஒரு வெளிப்படையான ஒரு உணர்வை கொண்டு வர முடியும். அந்த மாதிரி இனி இந்த அவர் விட்டு சென்ற பணியை மட்டும் நிவர்த்தி செய்வதில்லை. அவர் நம்ம வேலூர் மண்ணில் ரத்தம் செஞ்சு இந்துத்துவத்தை வளர்த்தவர். அவருக்காக மட்டுமல்ல, இனி இந்துத்துவத்துக்காக நாம் எல்லாம் ஒன்று நிற்போம், ஒன்று சேர்வோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.